பொய். நாதஸ்வரம் மற்றும் மேளதாளத்துடன் பாண்டிதேவரும் அந்த கிராமத்து மக்களும் மந்தை வெளியில் காலை பஸ்ஸுக்காக காத்து கிடந்தனர். மதுரையிலிருந்து வரும் பஸ் அங்குதான் வந்து நிற்கும். அதில்தான் 10வது பாஸ் ஆன பாண்டிதேவரின் மகன் ரகு வருவான். அந்த கிராமத்தில் ரகு ஒருவன் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றான். அவன் படித்து அந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வருவான் என்று எல்லோருமே நம்பினர். பஸ் வந்து நின்றது. பஸ்ஸிலிருந்து ரகு இறங்கினான். அடுத்த வினாடி நாதஸ்வரமும் மேளதாளமும் மூழ்கியது. பாண்டிதேவர் தன் கையில் இருந்த மாலையை அவன் கழுத்தில் போட்டார். ரகுவை எல்லோரும் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ரகுவின் அம்மா பேச்சியம்மா வீட்டு வாசலில் ஆர்த்தி எடுத்தாள். தான் பரீட்சையில் தேறவில்லை என்பதை எப்படி சொல்வது? பாஸ் பண்ணிட்டியா அப்பா என்றாள் அம்மா. ஆமாம்மா, பாஸ் ஆயிட்டேன், ஒரே ஒரு பொய் தானே என்று சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனால் அடுத்தடுத்து ஊரில் கேட்கும் எல்லோருக்கும் அதே பொய்யை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருந்தது. என்ன தம்பி, மேலே படிக்க போறியா? ஆமாம். டாக்டருக்கு படிக்க போறியாமே? ஆமாம். இப்போ எப்படி? மதுரையிலேயே படிக்கலாமா இல்லை மெட்ராஸுக்கு போவனுமா? இப்படி ஆளுக்காளு கேள்வி மேல் கேள்வியாக கேட்டனர். இவனும் ஓயாமல் பொய் சொன்னான். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டி வரும் என்று தன் ஆசிரியர் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. அடுத்த நாள் ரகுவின் அப்பாவும் அம்மாவும் இவனை பக்கத்து ஊர் கோவிலுக்கு கூட்டிச் சென்று மொட்டை அடித்து கொண்டு வந்தனர். ரகு 10வது பாஸ் செய்ததால் மொட்டை போடுவதாக பிரார்த்தனையாம். ரகு உண்மையை சொல்ல முடியாமல் திண்டாடினான். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று பயந்தான். அடுத்த நாள் இவன் பயந்தது போலவே இன்னொரு விஷயம் நடந்தது. பாண்டிதேவர் கறவை மாட்டை கன்றுடன் சந்தையில் விற்றுவிட்டு வந்தான். இவனை காலேஜில் சேர்ப்பதற்கான ஏற்பாடாம். பாண்டிதேவர் வசதியானவர் என்று சொல்ல முடியாது. இவனை காலேஜில் படிக்க வைக்க கூட நிலத்தை விற்றுத்தான் செலவு செய்ய திட்டமிட்டிருந்தார். ரகுவின் அம்மா ஒரு பக்கம் தன் மகன் காலேஜில் படிக்கப் போவது பற்றி ஊர் பெண்களிடம் எல்லாம் முறை வைத்து பேசினாள். இனிமேலும் தான் உண்மையை மூடி மறைப்பது சரியல்ல என்று உணர்ந்து விட்டான் ரகு. அன்று இரவு தன் அப்பா அம்மா இருவரையும் அழைத்தான். இருவரையும் ஒரு சேர நிற்க வைத்தான். இருவரின் கால்களிலும் விழுந்தான் ரகு. என்ன என்று பதட்டம் அடைந்தார் பாண்டிதேவர். நான் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டேன். நான் தேர்வில் தவறிய உண்மையை மறைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதான். ரகுவின் அப்பாவும் அம்மாவும் ஒரு கணம் செய்வது அறியாமல் மலைத்து நின்றனர். பின்னர் பாண்டிதேவர் அவனை தூக்கி மார்புடன் தழுவி கொண்டார். பாண்டிதேவர் மகன் காலேஜில் படிக்கின்றான் என்று சொல்வதை விட அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்றான் பாண்டிதேவர். இனி எந்த காரணத்தை முன்னிட்டும் பொய் சொல்ல மாட்டேன் என்று தந்தையின் கையில் அடித்து உறுதி சொன்னான் ரகு. பாண்டிதேவருக்கு பெருமையாக இருந்தது. அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார்.